صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திப்போம் என்ற தலைப்பின் கீழ் அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே உலகத்தை படைத்த இறைவன் மனித சமுதாயத்தை படைத்து மனித சமுதாயம் பயன்பெற வேண்டும் என்பதற்காக உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் படைத்தான் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். சில படைப்பிடங்களை நாம் சாப்பிடுகின்றோம், சில படைப்புகளை நாம் அருந்துகின்றோம், படைப்பிடங்களில் சிலவற்றை நாம் அணிகின்றோம், பயன்படுத்துகின்றோம். அந்த வரிசையில் கால்நடைகள் என்று சொல்லப்படுகின்ற ஆடு, மாடு, ஒட்டகம் இவை அல்லாத சில பிராணிகள், சில உயிர் பிராணிகளை அறுத்து புசிக்கின்றோம். நாம் புசிப்பதற்காகத்தான் அந்த பிராணிகளை, உயிரினங்களை அல்லாஹ் படைத்ததாக உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. உலகளாவிய அளவிற்கு வாழக்கூடிய முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஆடுகளை அறுத்து புசிக்கிறார்கள், மாடுகளை அறுத்து புசிக்கிறார்கள், ஒட்டகத்தை அறுத்து அதை புசிக்கிறார்கள், கோழி, வாத்து இது போன்ற பறவை இனங்களில் ஒரு சிலவற்றை, நீந்துகின்ற மீன் இனங்களை சாப்பிடக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம். சைனா, ஜப்பான் போன்ற நாடுகளிலே எலிகளையும் பாம்புகளையும் பல்லிகளையும் தேள்களையும் பூரான்களையும் கூட அவர்கள் ருசித்து சாப்பிடக்கூடிய ஒரு காட்சியினை பரவலாக மீடியாக்கள் மூலமாகவே நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, ஒரு சிலர் உயிர்வதை கூடாது என்று சொல்லி மாமிசங்களை உண்ணுவது கூடாது, புலால் உண்ணுவது கூடாது என்று அவர்கள் பிரச்சாரம் செய்து வருவதையும் நாம் கண்டு வருகின்றோம். அப்படியானால் காய்கறிகளையும் அவர்கள் சாப்பிடுவது கூடாது. மரங்களுக்கும் செடிகளுக்கும் கொடிகளுக்கும் உயிர் இருக்கத்தான் செய்கிறது. உயிர் இருக்க போய்தான் அவைகள் விதைகள் வெடித்து தளிர்விட்டு செடிகளாக, கொடிகளாக, மரங்களாக பூ பூத்து காய் காய்த்து அவற்றை நாம் பிடுங்குகின்றோம், பறித்து விடுகின்றோம். இதுவும் அவர்களின் பாசையில் சொல்வதாக இருந்தால் ஒரு வகையில் அதுவும் உயிர் வதைதான். அப்ப மனிதன் எதைத்தான் சாப்பிட முடியும்? எதையுமே சாப்பிட முடியாமல் அவன் மாண்டு விடுவான் என்பதை தவிர வேறு வழியே கிடையாது. ஆடு மாடுகளை அறுத்து சாப்பிடுவது கூடாது என்று சொல்லக்கூடியவர்களிடத்தில் பல கேள்விகளை நாம் வைத்தோம். இன்னும் சில கேள்விகள் என்னவென்று சொன்னால், காலில் அணியக்கூடிய சப்பல், காலணி இருக்கின்றது, என்ன செய்வாங்க தெரியுமா? லெதர் சப்பல் தான் நாங்கள் அணிவோம் என்று சொல்வார்கள். யார் சொல்லுகிறார்? உயிர் வதை கூடாது, உண்ணுவதற்காக பிராணிகளை அறுப்பது கூடாது என்று, அதாவது அதிகமாக பேசக்கூடியவர்கள் நாங்கள் லெதர் சப்பல் தான் அணிவோம், அதான் உடலுக்கு நல்லது, காலுக்கு நல்லது என்று சொல்வார்கள்.
அதே நேரத்திலே தாங்கள் இடுப்பில் அணியக்கூடிய வார் பெல்ட் இருக்குத, அதுவும் லெதராத்தான் இருக்கணும், லெதர் பெல்ட்டை தான் நாங்கள் அணிவோம் என்று சொல்வார்கள். சொல்வது மட்டுமல்ல, அந்த பெல்ட்டை விலை கொடுத்து வாங்கி, எவ்வளவு விலையாக இருந்தாலும் கூட காலணிகளை வாங்கி அணிவார்கள், லெதர் செப்பல்களை, லெதர் பெல்ட்டுகளை வாங்கி அணிந்து கொள்வார்கள். அது மட்டும் கிடையாது, அதாவது துணிமணிகளை வைக்கக்கூடிய அந்த பேக் இருக்கிற பை இருக்கிறது, அதுவும் லெதராகத்தான் இருக்க வேண்டும் என்று லெதர் பேக்குகளை வாங்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம். லெதர் செப்பல், லெதர் பெல்ட், லெதர் பேக்கு எங்கிருந்து வந்துச்சு? ஆடு மாடுகளை அறுக்காமல் தோள்களை மட்டும் முறிக்க முடியுமா? முடியாது. அப்போ ஒரு ஆடை, ஒரு மாட்டை அறுத்து தானே இறைச்சியை சாப்பிட்டு விட்டு அதனுடைய தோள்களை நாம் செருப்பாக, வாராக, பையாக நாம் பயன்படுத்த முடியும். இதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அது மட்டும் கிடையாது, திருமணங்கள்ல பொதுவாக சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நடத்துகின்ற திருமணங்களில், ஏன் இஸ்லாமிய திருமணங்களில் கூட டஃப் அடிக்கப்படுகிறது, மேளங்கள் கொட்டப்படுகிறது. அந்த மேளங்கள் கொட்டப்படுவதற்கு தயாரிக்கப்படுகின்ற அந்த மேளங்கள் எதுல தயாரிக்கிறாங்க? ஆடு மாடு தோல்ல தானே தயாரிக்கிறாங்க. அதுதான் சப்தங்கள், ஒலிகள் வெளியாகிறது. வணக்க வழிபாட்டு தலங்களிலே வணக்க வழிபாட்டு நேரங்களை அறிவிப்பதற்காக அடிக்கப்படுகின்ற முரசுகள், போர் முரசுகள், சவ ஊர்வலங்களிலே தாரை தம்பட்டை அடிக்கின்றார்களே, அதில் பயன்படுத்தப்படுவது தோள்கள் தானே. இதற்கெல்லாம் அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள்? ஆடு மாடுகளை அறுக்காமல் தோலை மட்டும் முறித்து தாரை தம்பட்டைகளில் முரசுகளிலே மாட்ட முடியுமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கடுமையான குளிர்காலங்களில் குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடியவர்கள் குளிரின் தாக்கம் உடலில் ஏற்படாமல் இருப்பதற்காக கம்பளி ஆடைகளை அணிந்து கொள்வார்கள், கம்பளி போர்வைகளை பயன்படுத்துவார்கள். கம்பளி ஆடைகள் எங்கிருந்து வந்தது? கம்பளி போர்வைகள் எங்கிருந்து வந்தது? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். குளிர் பிரதேசங்கள்ல சட்டைகள் அணிவதாக இருந்தால் ஆண்களும் பெண்களும் தோலினால் செய்யப்பட்ட ஆடைகளைத்தான் அணிவார்கள். குளிரின் தாக்கம் உடலை தாக்காமல் இருப்பதற்காக வேண்டி தோலினால் செய்யப்பட்ட, தயாரிக்கப்பட்ட ஆடைகளைத்தான் வாங்கி அணிந்து கொள்வார்கள். அந்த ஆடை நெய்வதற்கு தோல் எப்படி வந்தது? ஒரு ஆட்டை அறுத்து விட்டு, ஒரு மாட்டை அறுத்து விட்டு இறைச்சிகளை உண்ணுவதற்காக ஒதுக்கிவிட்டு அந்த தோல்ல தானே அந்த ஆடைகளை தயார் செய்திருப்பார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வீடுகள்ல ஒரு எலியோ ஒரு பெருச்சாலியோ வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். நாம் என்ன செய்வோம்? குடும்பமே சேர்ந்து கம்பெடுத்து விரட்ட மாட்டோமா? அடித்து கொல்ல மாட்டோமா? பொறிகள் வைத்து அந்த எலிகளை, பெருச்சாலிகளை நாம் பிடிக்க மாட்டோமா? அப்ப அது உயிர்வதை கிடையாதா? வீடுகளுக்குள்ளால் தேள் வருகிறது, பாம்பு வருகிறது, பூரான் வருகிறது, நட்டுவாக்காளி வருகிறது. என்ன செய்வோம்? தெருவே கூடியிருப்ப கம்பம் தூக்கிட்டு அடிப்பதற்காக. அப்ப அது உயிர்வதை கிடையாதா? ஒரு தொல்லையும் தராத கரப்பான் பூச்சி வீட்டுக்குள்ளால் வந்து விட்டால், சமையலறையில் வந்து விட்டால், பெண்கள் போடுகின்ற கூச்சல், குடும்பமே சேர்ந்து அந்த கரப்பாம்பூச்சி அடித்து சாகடித்து விடுகிறார்களே, இது உயிர்வதை கிடையாதா? இப்படியாக அடுக்கடுக்கான கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும். சாப்பிடுவதற்கு அறுத்தால் மட்டும்தான் உயிர்வதையா? சும்மா கொண்டால் அது உயிர்வதை கிடையாதா? கம்பளி பூச்சின்னு ஒன்று சொல்லுவாங்க, முருங்கை மரத்தில் அதிகமாக அது காட்சி தரும். நெருப்பை வைத்து அதை சாகடிப்பார்கள். இஸ்லாம் அதை வன்மையாக கண்டிக்கின்றது. எந்த பிராணிகளை இஸ்லாம் கொல்லும்படி சொல்லுகிறதோ அல்லது அறுத்து சாப்பிடும்படி சொல்லுகிறதோ, கொல்லுவதாக இருந்தாலும் முறையாக அறுப்பதாக இருந்தாலும் அதை நல்ல முறையில் தான் கொல்ல வேண்டும், நல்ல முறையில் தான் அறுக்க வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அது என்ன நல்ல முறையில கொல்றது? அதை சித்திரவதை படுத்துவது கூடாது, நெருப்பால் கொல்லுவது கூடாது, சுடுநீரால் அதை கொல்லுவது கூடாது. இன்னைக்கு மேலை நாடுகளில் நம்ம பார்க்கிறோம்ல, நண்டை பிடிக்கிறாங்க, கொதிக்கிற தண்ணியில தூக்கி போட்டுருந்தாங்க. உயிரோடு மீனை கொதிக்கிற தண்ணியில போடுறாங்க, அது உயிரோடு கடித்து சாப்பிடுகிறார்கள். இதுதான் உயிர்வதை. முறை தவறி அதை கொல்லுவது. ஒரு பாம்பு வருது அப்படின்னா கம்பால் அடிச்சு நம்ம சாகடிக்கலாம், பாதி அடிச்சுட்டு பாதியை நம்ம விடக்கூடாது. மார்க்கம் அதை தடுக்கிறது. அதை கொல்லுவதாக இருந்தால் முழுமையாக நீ கொன்று விட வேண்டும். அது கம்பால் அடித்து தான் நீ கொல்ல வேண்டும். சுடுதண்ணை ஊற்றியோ நெருப்பை பற்ற வைத்தோ அதை கொல்லுவது கூடாது. பிராணிகளை அறுப்பதாக இருந்தால் ஃபஹசினு அஸ்ஸிபுஹா, நல்ல முறையில் நீங்கள் அறுக்க வேண்டும். நல்ல முறையில் அறுத்தல் என்று சொன்னால் எந்த இடத்தில் அறுத்தால் அதற்கு உயிர் சீக்கிரமாக பிரிந்து விடுமோ. ஆடு மாடு கோழிகளை நாம் அறுக்கின்ற பொழுது கழுத்தில் தான் கூர்மையான கத்தியை வைத்து நாம் அறுக்க வேண்டும். உணவு குழாய், மூச்சு குழாய், இரத்த குழாய், இந்த மூன்றையும் ஒரு சேர ஒரே நேரத்தில் அறுக்க வேண்டும். அறுத்தால் அது பேரு அஹ்சினு ஸிபுஹா, நல்ல முறையில் அருங்கள் என்பதற்கு அதுதான் பொருள். சீக்கிரமாக உயிரை மாய்த்து விடும், உயிரை விட்டு விடும். அதை விடுத்து இரும்பு சுத்தியிலால் தலையில் அடித்தோ, கதவுகள் இடுக்கில் வைத்து கதவை சாத்துவதோ, உயிரோடு தூக்கி நெருப்பில் தூக்கி போடுவதோ அது மார்க்கம் தடை செய்த ஒரு காரியம். நெருப்பால் வேதனை செய்வது நெருப்பை படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம். முருங்கை மரத்தில் வரக்கூடிய அந்த கம்பளி பூச்சிகள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கம்புல ஒரு துணியை கட்டி மண்ணெண்ணெயில முக்கி நெருப்பை பற்ற வைத்து அதை வைத்து அந்த பூச்சிகளை, அந்த கம்பளி பூச்சிகளை கொலை செய்வார்கள், கொல்லுவார்கள். தேனடையிலிருந்து தேனை எடுப்பதற்காக நெருப்பை பற்ற வைப்பார்கள். இதுவெல்லாம் பாவமான காரியங்கள். மார்க்கம் அதை முழுமையாக தடை செய்கிறது. அப்ப இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் இறைவன் ஒரு படைப்பை எதற்காக படைத்திருக்கிறானோ அதை முறையாக நாம் பயன்படுத்த வேண்டும். முறை தவறி பயன்படுத்தினால், அதை அறுத்தால், அதை கொன்றால் அவன் குற்றவாளியாக, பாவம் செய்தவனாக இறைவனுடைய சன்னிதானத்திலே தண்டிக்கப்படுவான் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக வரக்கூடிய தொடர்களிலே பார்ப்போம். அல்லாஹ் ஒரு படைப்பிடத்தை எதற்காக படைத்தானோ அதிலே முறையாக பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على